நான் முத்தம் பேசுகிறேன். தூய்மை எப்படி கபடமாகலாம் என்பதன் உதாரணம் நான். புனிதம் எப்படி அவலமாகலாம் என்பதன் அடையாளம் நான். மென்மை எப்படி வன்மமாகலாம் என்பதன் விளக்கம் நான். நான் தான் யூதாஸின் சுயநல முத்தம் பேசுகிறேன். இயேசுவை சிலுவையில் ஏற்றியதில் எனக்கும் சம்பந்தம் உண்டு. அவரது படுகொலையின் முடிவுரையில் எனக்கும் பங்குண்டு. காலம் காலமாய் அன்பின் அங்கீகாரமாய் இருந்த நான் வெறுப்பின் விரல் நீட்டலாய் மாறிப்போனேன். இயேசுவின் முகத்தை நோக்கி நீண்டபோது மகிழ்ந்தேன். அது மறுதலிப்பின் முத்தமான போது உடைந்தேன். ஒரு முள்ளின் மேல் விழுந்து நான் காயமடைந்திருக்கலாம். சேற்றில் விழுந்து சேதமடைந்திருக்கலாம். ஒரு வாழ்முனையில் விழுந்து நான் மரணமடைந்திருக்கலாம். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஓர் நேசரின் மேல் விழுந்து நிலைகுலைந்தேன். நான் கொற்றவனை காட்டிக் கொடுத்த ஒற்றனாகி போனேன். வெண்புறாவை வேட்டையாடிய அம்பாகி போனேன். புனிதத்தின் வதனத்தில் விழுந்து பாவியாகி போனேன். குற்றவாளியை அடையாளம் காட்டுவதே உலக வழக்கம். நான் நிரபராதியை காட்டுகிறேன். மிக நெருக்கமான யூதாஸ் வெகு தூரமாகி போன கணம் அது. விலை மதிப்பற்ற ஒன்று தள்ளுபடி விலையில் விற்கப்பட்ட தருணம் அது. முத்தம் எனும் மகத்துவம் மாபெரும் கரையாய் விருமாறிய கணம் அது. கால்களை தழுவி முத்தமிட்ட பாவி மீட்படைந்தாள். தோள்களை தழுவி முத்தமிட்ட சீடன் மீட்பிழந்தான். ஒரு தென்றல் கூட பெருமலையை சரித்து விடலாம் என்பதன் சான்று நான். ஒரு மெல்லினம் கூட வல்லினமாய் மாறும் என்பதன் வரலாறு நான். முள்முடியை விட அதிகமாய் அந்த முத்தம் இயேசுவை கிழித்திருக்கும். ஆணிகளை விட ஆழமாய் அந்த முத்தம் இதயத்தை துளைத்திருக்கும். வாளோடு வரும் எதிரியை விட பூவோடு வரும் துரோகி கொடுமையானவன். நான் முத்தம் பேசுகிறேன். என் கடந்த கால கரைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் கழுவிக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் தன்னல தேடல்களுக்காய் என்னை படுகொலை செய்யாதீர்கள்.